வணக்கம் நண்பர்களே. IPL 2026 தொடரில் மே 15ஆம் தேதி லக்னோ எகானா மைதானத்தில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற 59 லீக் போட்டி ஒரு மாபெரும் ரன் வேட்டையா அமைந்துவிட்டது. பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற கட்டாயத்தில் களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இந்த போட்டி ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. லக்னோ அணி ஏற்கனவே பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்து புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தில் இருந்தாலும் அவர்கள் சொந்த மைதானத்தில் விளையாடுவது அவர்களுக்கு ஒரு பலமாக அமைந்தது. டாஸ் வென்ற லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியின் கேப்டன் ரிஷப் பண்ட் எந்தவித தயக்கமும் இன்றி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தார். முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஆரம்பமே பெரும் அதிர்ச்சியாக காத்திருந்தது. கேப்டன் ருதுராஜ் கேக்வாட், அதிரடி மன்னன் சஞ்சு சாம்சன் மற்றும் ஊர்வில் படேல் ஆகிய 3 முக்கிய விக்கெட்டுகளையும் ஆகாஷ் சிங் மிக விரைவாக வீழ்த்தி சென்னை அணிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தினார். ஆனால் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஜோடி சேர்ந்த கார்த்திக் சர்மா மற்றும் டெவால்ட் பிரீவிஸ் ஆகியோர் மிகச் சிறப்பாக விளையாடி அணியை சரிவிலிருந்து மீட்டனர். குறிப்பாக கார்த்திக் சர்மா லக்னோ அணியின் பந்துவீச்சை நாலாபுறமும் சிதறடித்தார். அவர் சந்தித்த 42 பந்துகளில் 71 ரன்களை குவித்து அசத்தினார். கார்த்திக் மற்றும் பிரீவிஸ் ஜோடி 4வது விக்கெட்டுக்கு 70 ரன்களை சேர்த்தது. பிரீவிஸ் அவுட் ஆன பிறகு களமிறங்கிய சிவம் துபே தனது வழக்கமான அதிரடி பாணியில் விளையாடினார். வெறும் 16 பந்துகளை மட்டுமே சந்தித்த துபே ஆட்டமிழக்காமல் 32 ரன்களை விளாசினார். இதனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்புக்கு 187 ரன்கள் என்ற ஒரு சவாலான இலக்கை நிர்ணயித்தது. லக்னோ தரப்பில் ஆகாஷ் சிங் 4 ஓவர்கள் வீசி 26 ரன்களை மட்டும் விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். 188 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிக்கு மிச்சல் மார்ஷ் மற்றும் ஜோஷ் இங்கிலிஸ் ஆகியோர் ஒரு அற்புதமான தொடக்கத்தை கொடுத்தனர். மிச்சல் மார்ஷ் ஆரம்பம் முதலே சென்னை அணியின் பந்துவீச்சாளர்களை இரக்கமின்றி தாக்கத் தொடங்கினார். மறுமுனையில் ஜோஷ் இங்கிலிஸ் நிதானமாகவும் அதே சமயம் பொறுப்பாகவும் விளையாடி மார்ஷுக்கு சிறந்த ஒத்துழைப்பை கொடுத்தார். இவர்கள் இருவரும் முதல் விக்கெட்டுக்கு 135 ரன்களை சேர்த்தனர். ஜோஷ் இங்கிலிஸ் 36 ரன்களில் ஆட்டமிழந்தார். நிக்கோலஸ் பூரன் அடித்த பந்து நேராக பந்துவீச்சாளர் முகேஷ் சவுத்ரியின் கைகளில் பட்டு ஸ்டம்பில் பட்டது. அப்போது எதிர்முனையில் நின்று கொண்டிருந்த மிச்சல் மார்ஷ் கிரீஸை விட்டு வெளியே இருந்ததால் அவர் ரன் அவுட் முறையில் ஆட்டமிழந்தார். 38 பந்துகளில் 90 ரன்கள் குவித்து சதத்தை நெருங்கிக் கொண்டிருந்த மார்ஷ் இப்படி துரதிருஷ்டவசமாக அவுட் ஆனது லக்னோ ரசிகர்களுக்கு சிறிது ஏமாற்றத்தை அளித்தது. அடுத்ததாக வந்த அப்துல் சமத் வெறும் 7 ரன்களில் ஸ்பென்சர் ஜான்சன் பந்துவீச்சில் கிரீன் போல் ஆகி வெளியேறினார். பூரன் மற்றும் முகுல் சவுத்ரி ஜோடி அணியை வெற்றியை நோக்கி அழைத்துச் சென்றது. ஆட்டத்தின் 16வது ஓவரில் அன்ஷுல் கம்போஜ் பந்து வீச வந்தபோது நிக்கோலஸ் பூரன் தனது விஸ்வரூபத்தை காட்டினார். அடுத்தடுத்து 4 இமாலய சிக்சர்களை பறக்கவிட்டு லக்னோ அணியின் வெற்றியை மிகவும் பிரமாண்டமாக உறுதி செய்தார். 17 பந்துகளில் 32 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்த பூரன் லக்னோ அணியை வெற்றி பெற வைத்தார். லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி 16.4 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 188 ரன்களை எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு அபார வெற்றியை பதிவு செய்தது. பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல வேண்டும் என்றால் வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற நிலையில் இருந்த சென்னை அணிக்கு இந்த தோல்வி ஒரு மிகப்பெரிய சறுக்கலாக அமைந்துள்ளது. அவர்கள் புள்ளிப்பட்டியலில் 6வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஆட்ட நாயகனாக 90 ரன்கள் குவித்த மிச்சல் மார்ஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இனி வரும் போட்டிகளில் தங்களது தவறுகளை திருத்திக் கொண்டு வெற்றி பாதைக்கு திரும்புவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நண்பர்களே, மிச்சல் மார்ஷின் இந்த அதிரடி ஆட்டம் பற்றியும் சென்னை அணியின் இந்த தோல்வி பிளே ஆஃப் வாய்ப்பை எப்படி பாதிக்கும் என்பது பற்றியும் உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். நன்றி.